வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாது வெட்டிப்புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் சந்திக்கிறப்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உலகத்தில் நிறைய மனிதர்கள் இதுவரைக்கும் கோடிக்கணக்கான மனிதர்கள் தோன்றியாச்சு. அதில் எத்தனையோ பேர் சாதனைகளை படைத்து இறந்திருக்கிறார்கள். சில பேர் சாதனைகள் செய்யாமல் இருந்து விடுகிறார். நார்மலான மரணம், சாதாரண ஒரு மரணத்தின் வெளிப்பாடு. அது மாதிரி அடிக்கிட்டே போகலாம். எல்லோருமே சாதனையை படைத்து தான் இறக்க வேண்டும்னு மனசுக்குள்ள இருக்கும். ஆனா வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா? அது பல பேருக்கு கிடைக்காது. ஆமா, அது வாய்ப்பு கிடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு அவர்களை நாம் நினைவு கூறக்கூடிய ஒரு சூழல். அந்த அளவுக்கு அவர்கள் நம் மக்கள் மட நிறைந்து விட்டார். காரணம் அவர்கள் செய்த ஒரு செயல்பாடின் விளைப்பாடு. அப்படிங்கிறப்ப எனக்கு அடிக்கிட்டே போகலாம். தமிழக அளவுக்கு எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி, மற்றபடி அண்ணா, பெரியார், உலக அளவுக்கு பார்க்கக்கூடிய சமயத்தில் லிங்கன், மற்றபடி ஸ்டாலின், மாதிரி உலக தலைவர் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் அடிக்கிட்டே போகலாம். அதுக்கு தனி வீடியோவே போட வேண்டிய. ஆனா எல்லோருமே கடைசியில் மரணத்தை தழுவினார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. ஆமா, நம்மளும் அதே மாதிரிதான் சாதனை நோக்கி போயிட்டு இருக்கோம். சாதிக்கிறோமோ சாதிக்கலையோ, ஆனா மரணம் கட்டாயமா வந்துடும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. மரணித்ததுக்கு பின்னால் அடக்கம் பண்ணுவாங்க. அடக்கம் பண்ணிட்டு என்ன பண்ண போறாங்க? ஒரு நினைவாஞ்சலி மாதிரி செய்வாங்க. மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தால் ஒரு அந்த அந்த நாட்டினுடைய அரசு அதுக்கு ஒரு மணிமண்டபம், மற்ற சோர்ஸை கட்டிடம் மாதிரி கட்டி, ஒரு நினைவாலயம் மாதிரி வச்சு கட்டி, அதுக்கு அவங்களே செலவு பண்ணி ஒரு ஒரு நினைவிடம் மாதிரி செஞ்சுட்டு போயிடுவாங்க. அது வெளிப்பாடு. அது மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு இன்னைக்கு நினைவிடம் இருக்கு. அண்ணாவுக்கு இருக்கு, பெரியாருக்கு இருக்கு, நேருவுக்கு இருக்கு, இந்திரா காந்தி அம்மையாருக்கு இருக்கு, சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு இருக்கு, அப்புறம் கலைஞருக்கு இருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட பேர் அடிக்கிறார். அதே போல இறந்த ஒரு நபராக நாம் கருதக்கூடிய ஒரு விஷயம் புரட்சி கலைஞர் டாக்டர் விஜயகாந்த் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தேமுதிக அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிச்சாரு. ரொம்ப போராடினார் வாழ்க்கையில. ஆமா, உண்மையிலே எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு போராடினார். அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாகவும் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. தேமுதிக அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு. எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க. 40 வருஷம் 50 வருஷம் அவங்க இருக்கிறாங்க தமிழகத்துல. இன்னைக்கு வரைக்கும் அங்கீகாரமே கிடையாது. நம்ம ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு அப்படின்னா அங்கீகாரம் உள்ள கட்சி தான் கூப்பிடுவாங்க. நம்பர் 1 திமுக, நம்பர் 2 அதிமுக, நம்பர் 3 தேமுதிக. மற்ற யாரும் கூப்பிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அங்கீகாரமான ஒரு கட்சி ஆமா ஏற்பாடு செய்து அந்த அளவுக்கு கடுமையாக உழைத்து உடல்நிலை காரணமாக இறந்து விட்டார். உண்மையிலே அவருடைய லட்சியம்லாம் உயர்ந்த லட்சியம். 28/12/2023 புரட்சி கலைஞர் விஜயகாந்த், நடிகர் விஜயகாந்த்னா தான் தெரியும். பிறகு தேமுதிக விஜயகாந்த் அப்படிங்கிற கான்செப்ட் இறந்துட்டாங்க. 28/12/2020 உடல்நிலை காரணமா. அவரெல்லாம் நினைச்சிருந்தாலும் இன்னைக்கு திமுக அடுத்தது தேமுதிக தான். உடல்நிலை ஒத்துக்கல. அதிமுக இன்னைக்கு 5ஆக பிரிந்து விட்டது ஓபிஎஸ் சொன்னாரு. ஆமா, இன்னைக்கு அவருக்கு ஆப்போசிட்டாவா 5 பேர் இருந்தாங்க ராமநாதபுரத்துல. அது வேறு கதை. ஆமா, கணக்கு பார்த்தோம்னா 4ஆ தான் தெரியுது. ஓபிஎஸ் எப்படி 5ஆ பிரிஞ்சாங்க. அது மாதிரி அதிமுக பிரிஞ்சு கிடக்குது. அதுக்கு கீழே பல கட்சிகள் பாஜக, காங்கிரஸ், சோர்ஸ் எல்லாமே ஒரு மாநில கட்சி, தேசிய கட்சியாக இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு கூட்டணி வகையில கான்செப்ட் தான். தேமுதிகவோட இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணியை அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார்கள். இருந்தாலுமே கூட இன்னைக்கு விஜயகாந்த் இருந்தத தனிப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு கட்டாயமா வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த அளவுக்கு நல்லா பகிரங்கமான ஒரு நபர். அதே தர்ம சிந்தனையா. ஆமா, அந்த 28/12/2023 இறக்குறாரு. இறந்தது ஏகப்பட்ட ஜெயலலிதா அம்மையாருக்கு அந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது. ஆமா, அந்த அளவுக்கு பயங்கரமான கூட்டம். அப்புறம் அவரை ஊர்வலமாக அழைத்து அவருடைய அலுவலகம் கோயம்பேட்டில் அலுவலகத்தை அடக்கம் பண்ணி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தினந்தோறும் நினைவாஞ்சலி நடந்துட்டு இருக்கு. அது எல்லா தலைவர்களுக்கும் வாய்க்குமா அப்படிங்கிறது தெரியல. காமராஜர்லாம் இறந்தாங்க. எத்தனை பேரா டெய்லி போய் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இன்றோடு 125 நாட்கள் ஆயிடுச்சு. ஆமா, இது வரைக்கும் 15 லட்சம் பேர் பார்வையாளராக சாப்பிட்டு விட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவலா போயிட்டு. எல்லாருடைய
நினைவிடம் இருக்கு. காமராஜர் இருக்கு, பெரியாருக்கு இருக்கு, அண்ணாவுக்கு இருக்கு, கலைஞருக்கு இருக்கு. அதே மாதிரி 125 நாள்ல 15 லட்சம் பேர் அவங்க வந்து பார்த்தாங்களா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்கலாம். கலைஞர் செய்யாத சாதனை கிடையாது, பெரியார் செய்யாத சாதனை கிடையாது, அண்ணா செய்யாத சாதனை கிடையாது. ஆமா, மிகப்பெரிய ஒரு தலைவர்கள், ஆமா, லிங்கன் மற்ற சோர்ஸ், ஸ்டாலின் போனவனா வெளிநாட்டு தலைவர்கள், அவங்களாம் செய்யாத சாதனையே கிடையாது. இருந்தாலும் 120 இறந்ததுக்கு பின்னால், அவர்கள்லாம் இறந்ததுக்கு பின்னால 125 நாட்கள்ல 15 லட்சம் பேர் வந்து அவர்களுடைய நினைவிடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்தினார்களா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு இது யாருக்குமே கிடையாது. அந்த ஒரு வாக்கியம், அந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு விஜயகாந்த் நடந்திருக்கு அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு. அதையெல்லாம் விட வந்தவங்களுக்கு எல்லாமே வந்து சாப்பாடு. அஞ்சலி செலுத்த வந்தீங்கன்னா முதல்ல சாப்பிட்டு தான் நீங்க போகணும். அப்படி மத்தியானம் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, ராத்திரி வரைக்கும் சாப்பாடு நடக்குது பந்தி. ஆமா, பார்வை நேரம் வந்து 8 AM to 8 PM. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே அவருடைய ஆஃபீஸ், அதிலேயே அடக்கம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் 125 நாட்கள்ல 15 லட்சம் பேர் சாப்பாட்டோடு வந்து தரிசனம் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவருடைய நினைவிடத்துக்கு அஞ்சலி செலுத்தி மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஒரு நிறுவனம் லிங்கன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு உலக சாதனை விருது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பகிரங்கமான பாருங்க. உலக சாதனை விருது என்னப்பா, நடிப்புல வந்து உலக சாதனை விருதுப்பா. உனக்கு என்ன, நான் எழுத்தாளன், எனக்கு உலக சாதனை விருது கொடுத்தாங்க. நீங்க யாரு, மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, உலக சாதனை விருது கொடுத்தாங்க. ஆனால் இறந்ததுக்கு பின்னால் நினைவிடத்தை பார்த்த எண்ணிக்கையின் அடிப்படை எந்த ஒரு தலைவருக்காக வந்து உலக சாதனை விருது அவருடைய நினைவிடத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கா சொல்லுங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, சொல்லுங்க. யாருக்குமே கிடையாது. 125 நாள்ல 15 லட்சம் பேர் இன்னைக்கு பார்த்துருக்காங்க. இந்த வரக்கூடிய 9/5/2024 அவருக்கு பத்மபூஷன் விருது வேறு வழங்க போறாங்க. ஆமா, நடிகர் விஜயகாந்த், தேமுதிக அவருடைய தலைவர். 9/5/2024 பிரேமலதா அம்மையார் மற்ற அவங்க பையன் விஜய் பிரபா சேர்ந்து டெல்லிக்கு போக போறாங்க. பத்மபூஷன் அப்பவே சொன்னாங்க, எங்க உயிரோடு கொடுத்து ரொம்ப நாள் இருக்குமே, இறந்ததுக்கு பின்னால கொடுக்குறீங்களே, கொடுத்து பிரயோஜனம் இல்லையா அப்படிங்கிற வருத்தத்தோடு தான் இருந்தாங்க. கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கட்டாயமா வந்து தேமுதிக பாஜகவோட தான் கூட்டணி சேர்ந்திருப்பாங்க. அது பகிரங்கமான உண்மை. கொடுக்கவில்லை அப்படிங்கிற வருத்தம் இருக்கு இல்லையா. இறந்தவன்னா மோடி அப்படியே பக்கம் பக்கமா எழுதினார். இவர் வந்து திரை உலகில் மட்டும் கேப்டன் அல்ல, அரசியலிலும் கேப்டன் அப்படின்னாரு. என்ன தூக்கி ஆடினாலும் சரி கூட்டணிக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி பிரேமலதா சொல்லிட்டாங்க. ஏன்னா அதனுடைய பிஜேபியினுடைய அந்த உட்தன்மை தெரிஞ்சவங்க அவங்க. இன்னைக்கு பாருங்க, பாமக மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. தாமக ஜிகே வந்து ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, இவங்களை நம்பி வந்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்லமா அப்படின்ட்டாங்க. ஆமா, அவங்களுடைய கோஷ்டி பூசல் கொடுத்த காசை பாஜக ஃபுல்லா அடிச்சுட்டாங்க கம்ப்ளீட். ஆமா, யாரு எந்த தொகுதியில கூட்டணி கட்சி நின்றா அவங்க செலவழிக்கவே இல்லை. ஃபுல்லா பல கோடி இத்தனையோ சிசிலாம் கொடுத்தாங்க. ஆமா, அண்ணாமலையில சும்மா வேஸ்ட். அவருடைய தொகுதிக்கு 25 லட்சம் ரூபாய் 25C கொடுத்ததா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஆமா, கொடுத்து என்ன பிரயோஜனம்? அவங்களுடைய அடிச்சு பாகம் பிரிச்சு அந்த அளவுக்கு நம்பியவர்களை கழுத்து இருக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இன்னைக்கு பாஜக இருந்துட்டு இருக்கு. அதனால பிரேமலதா ரொம்ப உஷாராயிட்டாங்க. எப்பா இவங்களோட சேர்ந்தா அப்படின்னம்னா நம்ம கட்சி ஒண்ணுதான். அவங்க அப்படித்தானே ஏகப்பட்ட ஷிண்டேக்களை உருவாக்கிய கட்சியை சிதைத்து நாசம் பண்ணி முதுகுப்புறமாக கொள்ளைப்புறமாக உள்ளே நுழையக்கூடியதான் பாஜக, பாசிச குடும்பம், RSS குடும்பம். அது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த இன்னைக்கு பாருங்க, அதிமுக படுற பாடு பாருங்க, சரியான பாடு பாடிட்டு இருக்கு. இன்னைக்கு சசிகலா அம்மையார் கொக்கி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா, அதிமுக வந்து இந்த நாடாளுமன்றத்தோட ஜூன் 4க்கு பின்னால தோத்துட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் முடிஞ்சு போச்சு. ஆமா, ஒரு போடு போட்டு எப்படியாவது ஒரு வகையில கூட்டணி சேர்த்து அதிமுக நிலைப்பாடு பேனர் வச்சிருவாங்க. அப்ப பாஜக தானா உள்ள நுழைஞ்சிடும். அதுக்கு தான் பார்த்தாங்க அண்ணாமலை தடையா இருந்தாரு. மற்றபடி அமித்ஷா எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, எடப்பாடி கேட்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து பிரித்து விடுவார்களோ, நம்மளை பிரிச்சு சின்ன பின்னமாக்கிடுவாங்க பாஜக. பாருங்க, சரத்குமார் நிலைப்பாடு பாருங்க, பிரிச்சு சின்ன பின்னம் ஆக்கியாச்சு. ஆமா, சமத்துவ மக்கள் கட்சி அப்படி கட்சியே இல்லை. கேட்டா வந்து ராத்திரியில் 2:30 மணிக்கு பொண்டாட்டியை தட்டி கேட்டேன், நீங்க முடிவெடுத்தா சரியாதான். ஏதோ கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க. ஆமா, எப்படிப்பா பொண்டாட்டி சமாளிக்கிறது? ஒரே வார்த்தைங்க,
வெள்ளைக்காக்கா மல்லாக்க பறக்குதுன்னு உன் பொண்டாட்டி சொன்னா நீ சொன்னா நல்லா தாப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க. பொண்டாட்டி வாயே பேச மாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி வந்து இன்னைக்கு கிராமத்துல சொல்லுவாங்க. அது மாதிரி சரத்குமார் கட்டுனாரா ராதிகாவை. ஆமா, நீங்க முடிவு எடுத்தா சரியா இப்படி கட்சியோட சேர்ந்து அவன் பாஜகவை தன்னுடைய தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் கட்சியும் தொண்டர்கள் அடங்கு வைத்து விட்டார். அதுல இன்னொரு விஷயம், தொண்டர்கள் அந்த அளவுக்கு போல, இவர் ஒரு ஆள் தான் போன மாதிரி இருக்கு. கூட ஒரு 8 பேர் 10 பேர் போயிருப்பாங்க. மற்றபடி சமத்துவ மக்களுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க. அப்படி இருந்திருந்தா அப்படியே சொல்றாரு. புரியுது, என் மாமியா கேட்டாரு நீங்க முதலமைச்சர் ஆக இல்லையான்னு கேட்கிறாரு அப்படின்னு. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆக எப்படியோ ஒண்ணு பாஜகவோட கூட்டணி அப்படின்னா ஒண்ணு நம்ம நாஸ்தியாயிடும், ஓபிஎஸ் மாதிரி. இல்லையா சரத்குமார் கட்சியை நாஸ்தியாயிடும். ஆமா, அடுத்த வேட்டு பாமகவுக்கு தான். ஆமா, இதுல இருந்து தப்பிச்சுட்டார் ராமதாஸ் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, தப்பிச்சிருவாரு. ஏன்னா அவர் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கூட்டணி பண்ணக்கூடியவர். அதனால அவர் கட்டாயமா தப்பிச்சிருவார், மாற்று கருத்தும் இல்லை. 2026 கட்டாயமா பாமக வந்து பாஜகவோட கூட்டணி இருக்காது அப்படிங்கிறது பகிரங்கமான ஒன்று. ஆமா, அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தாங்கிட்டே இருப்பேன். அதனால வந்து பாமகவை பாஜக அழிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அன்புமணி ராமதாஸ் மேல ஒரு கேஸ் இருக்கு. அதன் அடிப்படையில் மீண்டும் அவங்க வந்து மிரட்டிக்கிட்டே இருந்தாலும் வச்சுங்க, சொல்ல முடியாது 2022 பாஜகவோட தான் பாமக கூட்டணி அப்படிங்கிறப்ப சின்ன பின்னமாக்கி விட ஏகப்பட்ட உதாரணங்கள், முன் உதாரணங்கள் இருக்கு. அதனால வந்து அப்படி ஒரு சூழல் சமயத்தை பிரேமலதா அம்மையார் வந்து தேமுதிக ரொம்ப தப்பிச்சிட்டாங்க. பாஜகவோட கூட்டணியாக தப்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பத்மபூஷன் விருது கொடுக்குறாங்க. ஆமா, இதுல என்ன பத்ம விபூஷன் விருது கொடுக்கப்படுற மாதிரி ஒரு தகவலை, பொய் தகவல் பரப்பப்பட்டு அப்புறம் இன்னைக்கு பத்ம பூஷ விருது அப்படின்னு போட்டு இன்னைக்கு 9/5/2024 புறப்பட போறாங்க. அப்படி ஒரு சூழல்ல உலக சாதனை விருதும் இன்னைக்கு விஜயகாந்துக்கு கல்லறைக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பகிரங்கமான ஒன்று. ஏற்று இதெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஆமா, எந்த தலைவருக்கு அந்த மாதிரி வந்து பார்வையாளர்கள் 125 நாள்ல 15 லட்சம் பேர் வந்து ஒரு கல்லறையை வந்து பார்த்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருக்கு, யாருக்குமே கிடையாது. ஆமா, ரிகார்ட்ஸ் ஆஃப் லிங்கன் புக்ஸ் ஆஃப் ரிகார்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்க பண்ணியிருக்கிறாங்க. அற்புதமான ஒரு விஷயம். ஆமா, அந்த அளவுக்கு. இதெல்லாம் இன்னொரு விஷயம் நம்ம ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நடிகர், ஒரு கட்சியின் தலைவர், இறந்து விட்டார். மரணம் எல்லாருக்கும் உண்டு. மற்றபடி வந்து அவருடைய படங்கள் இன்னைக்கும் ஆமா டிவி செல்போன் அப்படின்னு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவரை பார்க்க வடையக்கூடியவர்கள், அவருடைய அடக்கத்தில் வரக்கூடியவர்கள் ஏதோ ஒரு வழி ஒரு மரியாதை செலுத்தி விட்டால் பரவாயில்லை. ஆனால் பூஜை புரஸ்காரம்லாம் செஞ்சு அவரை வந்து வழிபடுகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் போயிட்டு. ஆமா, அதை வந்து பிரேமலதா அம்மையார் வந்து கொஞ்சம் கண்டிஷனா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வந்து யாருமே வந்து கடவுளாக மாறிவிட முடியாது இல்லையா. அப்படிப்பட்ட முகமது நபியை கூட இறை தூதர் தான், இஸ்லாமிய தூதர். அவர் எவ்வளவோ சொன்னாங்க, அவர் விட்டு அவரையும் கடவுளாக்கிப்பாங்க. இயேசுநாதர் தான் கடவுளாக்கிட்டாங்க. மூசாவை அந்த மூசா அப்படின்னு சொல்லுவாங்க, மொசைக்கு சொல்லுவாங்க, அவரையும் கடவுளாக்கிட்டாங்க. இதுல தப்பிச்ச ஒரே ஆள் வந்து அற்புதமான மனிதர், மாமனிதர் முகமது நபி. அவர் சொல்லிட்டார் என்னோட உருவமே கூடாது அப்படின்ட்டார். ஆமா, உருவமே கிடைச்சிருந்தா இன்னைக்கும் ஆமா அதை நோக்கி செல்லக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில யாரோ ஒருத்தவ பண்ணி விட்டுருவான். இன்னைக்கு போயிட்டு கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணி விட்டா முடிஞ்சு போச்சு. அதனால ரொம்ப தெளிவானவர் முகமது நபி. அவன் நான் கடவுள் கிடையாது, இறை தூதர். ஆமா, எனக்கு உருவமே அந்த இதை பண்ணவே கூடாது அப்படி பண்ணி விட்டான். அதன் அடிப்படையில் விஜயகாந்துக்கு நான் சொல்லிக்கூட என்னன்னா, போறாங்க 125 நாட்கள்ல வந்து 15 லட்சம் பேர் அவர் வந்து பார்வையாளர் பண்ணியிருக்கிறாங்க. உணவோட சாப்பிட்டு மகளா சந்தோஷமா இல்லாம வருத்தத்தோடு உள்ளே நுழையும் போதுல வருத்தத்தோடு செல்கிறார்கள். வெளியே செல்லும் போதுல வயிறு நிறைய சாப்பாடு போட்டு சந்தோஷமாக செல்கிறார். அவருடைய கல்வியை அதே நேரத்தில் அவரை வழிபடக்கூடிய அளவுக்கு பூஜை புரஸ்காரங்கள் பண்ணி கொண்டிருப்பதாக ஒரு தகவல் போயிட்டு, அதை வந்து பிரேமலதா அம்மையார் தடுத்தா ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம கடவுள் ஒருவர் தான். ஆமா, மரியாதை பிறருக்கு நம்ம மரியாதை செலுத்தலாம். அதனால வந்து வரும் காலங்களில் விஜயகாந்தை கடவுளாக மாற்றி விடுவார்களோ அப்படின்னு பயமா இருக்கு. ஏன்னா எம்ஜிஆருக்கெல்லாம் பாருங்க, எம்ஜிஆர் பக்தர் குழுனே ஒரு குழு இருக்கு. ஆமா, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரி, மனிதன் தான். புனிதனாக முடியும், கடவுளாக முடியாது. ஆமா, அதை வரிசையில விஜயகாந்தையும் கடவுளாக்கி விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு
விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதை பிரேமலதா அம்மையார் தடுத்து நிறுத்துவார் என்ற நம்பிக்கை நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து விட்டது. அவர் ஒரு நடிகர், அற்புதமான ஒரு மனிதர். பாரதியார் சொன்ன மாதிரி தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜெகத்தினை அழிப்போம் நாம் பாரதி. அந்த அளவுக்கு பார்க்கிற சமயத்துல விஜயகாந்த் எவ்வளவு சாப்பாட்டு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு வரக்கூடிய தன்னுடைய கல்லறைக்கு வரக்கூடியவர்கள், தன்னை தேடி வந்தவருக்கே உயிரோடு இருக்கிறப்ப சாப்பாடு போட்டவர், உயிரோடு இல்லாத போதும் இறந்த பிறகும் சாப்பாடு போடுறாரு. எவ்வளவு பெரிய விஷயங்க. உண்மையை பாராட்டக்கூடிய விஷயம். அதன் அடிப்படையில் இருக்கட்டும். ஆனால் அவரை தெய்வமாக மாற்றி விடார்கள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாடோடு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டிருக்கு. இதை பிரேமலதா கவனிப்பார் என்ற நம்பிக்கை பலருக்கும் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது. மனிதன் தான் புனிதனாக முடியும். ஆனால் மனிதன் எந்த நேரத்தில் எந்த வகையிலும் தெய்வமாகவே முடியாது. அது வரலாறு நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு பாடம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.